கண்களும் கவி பாடுதே. பகுதி 19. பாட்டி, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் இப்படி பண்ண அந்த சேட்டுக்கு என் மேல அப்படி ஒரு கோவம் வரும். சேட்டுக்கு மட்டும் இல்ல என்று அவன் யோசனையுடன் நிற்க, கோவம் வரட்டுமே, நமக்கென்ன, அந்த ஆள் உனக்கு பண்ண நினைச்ச பாவத்துக்கு அனுபவிக்கட்டும். காசு இருந்தா எதுனாலும் பண்ணலாம் என்ற அந்த ஆளு நினப்பு பொய்யாகட்டும் என்று சிவகாமி சொல்ல, ஐயோ பாட்டி, நீங்க என்ன எவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டி விடுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எங்க அப்பா என்கிட்ட பேசி 1 மாசம் ஆச்சு. ஏற்கனவே எல்லாரும் என் மேல கோவத்துல தான் இருக்காங்க. நான் இப்ப இந்த தப்பையும் பண்ணா நீ என் மகனே இல்ல, வீட்டை விட்டு போடா நாயன்னு என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க என்று அன்பு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீ நான் சொன்னதை மட்டும் செய்யி. பொறுமை இழந்தவனோ, ஏய் கிழவி, நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? இரு, இப்படி விஷம் குடிச்சு சாகாத, இந்த கிணத்துல விழுந்து சாகுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னால சத்தியமா நீங்க சொல்றத பண்ணவே முடியாது என்றான். இங்க பாரு அன்பு, நான் உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த யோசனையே சொல்றேன். நான் சொல்றது உனக்கு கிணத்துல பிடிச்சி தள்ளுற மாதிரி தோணுச்சுன்னா நீ உன் இஷ்டம் போல நடந்துக்கோ, நான் வாரேன் என சிவகாமி எழுந்து நடக்க தொடங்கியிருந்தார். அன்பு செல்வனும் செய்வது அறியாது அவர் முதுகையை பார்த்து வெறித்து கொண்டு இருந்தான். அன்று கார்த்திகாவின் திருமணம். அவர்கள் வீடே விழாக்கோலம் கொண்டது. கார்த்திகா மணப்பெண்ணாக ஜொலித்து கொண்டு இருந்தாள். வீட்டில் அவளுக்கு அலங்கரித்த பெண், அக்கா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என்று அவள் மணப்பெண்ணுக்கு உதவி கொண்டிருந்த ஆதரையிடம் கேட்க, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, தங்க சில மாதிரி இருக்கு கார்த்தி, மாப்பிள்ள உன்னை பார்த்ததும் மயங்கி கிறங்க போறாரு என்று கண் சிமிட்டிய ஆதரை சொல்ல, தோழியின் வர்ணனையில் கார்த்திகாவின் கன்னங்கள் சிவந்து போனது. சி போடி என்று அவள் நாணத்தை மறைக்க போராட, அதே நேரம் அவள் செல்போன் ஏதோ செய்தி கொண்டு வந்திருப்பதாக சினுங்கியது. ஆதர, ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் விவரம் கேட்பாங்க, கொஞ்சம் என்னன்னு பேசி பாரு என்று கார்த்தி சொல்ல, ஆதரையும் அவள் போனை திறந்து பார்த்து கடைசியாக வந்த செய்தியை அனுப்பியது யார் என்று கவனிக்காமல் வாசிக்க தொடங்கியிருந்தாள். உன் கரம் பற்றும் நொடிக்காக ஏங்கி காத்திருக்கும் உன் அன்பு காதல் அரக்கன் என்று அனுப்பியது என்னவோ கார்த்தியின் வருங்கால கணவன் ஸ்ரீனிவாஸ் தான். அதை கேட்டதும் கார்த்தி வெட்கத்தில் அதிர்ந்து போனை பறித்து கொள்ள, அவளை சூழ்ந்து அமர்ந்திருந்த அவர்கள் நட்பு வட்டத்துக்கோ அந்த கவி மன்னனின் கவிதை அவர்கள் கேலி பேச வாகாகி போனது. ஆதரிக்கும் கார்த்திகாவுக்கும் ஒரே நட்பு வட்டம் என்பதால் ஆதரையும் அவர்களுடன் கேலி பேசி சிரித்து கொண்டு இருந்தாள். அவர்களுக்கு குடிக்க நீராகாரம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்த விசாலாட்சி உள்ளமோ நெடுநாளுக்கு பின் தன் மகளின் சிரித்த முகத்தை பார்த்து நிம்மதி கொண்டது. அவர் என்னதான் மனதை சமாதானம் செய்து கொண்டாலும் ஆதரிக்கு இப்படி அலங்காரம் பண்ணி மணமேடை ஏற வேண்டிய பெண்ணின் வாழ்வு இப்படி திசை மாறி சென்று விட்டதே என்ற வேதனை மனதை குடையத்தான் செய்தது. அதே நேரம், விசாலாட்சி, அந்த தாம்பளத்தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டியா என்று பார்வதி கேட்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டான் நீ என்று அவர் சொல்ல, விசாலாட்சி, ஆதரிக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல, தேவதை மாதிரி இருக்கா, அத்தை செலக்ஷன் தான் அது என்று பார்வதி சொல்ல, ஆமா நீ, ஆனா இவ்வளோ விலைக்கு எடுத்திருக்க வேண்டாம் என்று விசாலாட்சி சொல்ல, இருக்கட்டும் பார்வதி, அவள் தானே துணை பெண்ணா மேடையில் நிற்க போறா, பளிச்சுன்னு இருக்க வேணாமா என்று சொல்ல, விசாலாட்சியின் முகமோ சட்டென வாடியது. அவர் உணர்வுகளை புரிந்து கொண்ட பார்வதியோ, நீ ஒன்னும் கவலைப்படாத விசாலாட்சி, உன் நல்ல மனசுக்கு உன் மகளுக்கு இதே மாதிரி கூடிய சீக்கிரமே சிறப்பா கல்யாணம் நடக்கும் என்று சொல்ல, அதை மாடியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்புக்கு குடித்து கொண்டிருந்த நீர் புறையேறியது. அவன் இரும சிவகாமி அவன் எதிரில் வந்து நிற்க அவன் தலையில் தட்டி தன்னை சமன் செய்து கொண்டான். அவன் மெல்லிய குரலில், பாட்டி, இதை தவிர வேற வழியே இல்லையா? வாய்ப்பில்லை ராஜா என்று அவர் கீழே சென்று விட, அன்புவின் இதயம்தான் ஓவர் டைம் பார்த்து துடித்து கொண்டிருந்தது. சரி வாங்க, எல்லாரும் மண்டபத்துக்கு போகலாம் என்று சிவகாமி சத்தம் கொடுக்க அனைவரும் அங்கு காத்திருந்த வேனில் ஏறிக்கொண்டனர். மாணிக்கம் காலையிலேயே மண்டபத்திற்கு சென்று அனைவரையும் வரவேற்க துவங்கியிருந்தார். அவர்கள் உறவினர்களும் நண்பர்களும் அந்த திருமண மண்டபத்தில் குழுமியிருந்தனர். சேட்டும் நீத்துவும் கூட வந்து இருந்தனர். அவர்களை கார்த்தியின் மாமனார் தான் ஓடிச் சென்று வரவேற்று அமர வைத்தார். சேகரும் விமலும் அவர்கள் கல்லூரி நண்பர்களுடன் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். டேய் மச்சான், அடுத்த வாரம் அன்பு கல்யாணத்துக்கு நாம எல்லாம் வரணும்டா, கண்டிப்பா பேச்சுலர்ஸ் பார்ட்டி வேணும்னு சொல்லிடு, அதுவும் சரக்கு கண்டிப்பா வேணும்னு மறக்காம சொல்லிடு என்று அவர்கள் தோழர்கள் சேகரிடம் பெட்டிஷன் போட, சேகர் என்ன சொல்வது என்று விமலை பார்க்க, கல்யாணமே வேணாம்னு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், இவனுங்க வேற புரியாம என்று மனதுக்குள் மட்டும் சொல்லிக் கொண்டவன், அதுக்கு என்னடா சிறப்பா செய்திட சொல்லலாம் என்றான். பட்டி வேஷ்டி அணிந்து தன் தங்கை திருமணத்துக்கு என்று அன்பும் இப்போது ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தான். தூரத்தில் நீத்துவையும் சேட்டையும் பார்த்தவன் அவர்கள் அருகில் செல்லவில்லை. நீத்துவை பார்க்கவே அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. அவள் செய்த துரோகம்தான் முதலில் நினைவு வந்தது. அவள் அந்த ரோகித்துடன் நெருக்கமாக நின்ற புகைப்படங்கள் அவன் கண்முன் காட்சியாக தோன்றி அவன் பொறுமையை சோதித்து கொண்டிருந்தது.
அவள் அருகில் சென்றால் நிச்சயம் இருக்கும் இடத்தை மறந்து அவளை கை நீட்டி விடுவோம் என்று அஞ்சியவன் தள்ளியே நின்று கொண்டான். நல்ல வேளை அவளும் அவனை தேடியெல்லாம் வரவில்லை. அவள் நினைப்பை போராடி ஒதுக்கி கல்யாண வேலையில் ஈடுபட்டான். தன் மகன் அருகில் வந்திருந்த பார்வதியோ, அன்பு, இந்தா, இது மாப்பிள்ளை அழைப்புக்கான மோதிரமும் செய்யணும், இந்த டப்பாவில் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை உருவலை முடிஞ்சு வந்ததும் நீதான் அவரை கையை பிடிச்சு வரவேற்று அவருக்கு இதெல்லாம் போட்டு கூட்டி வரணும் என்றார். அதெல்லாம் ஓகே, நான் பாத்துக்கிறேன். டேய், வேற எங்கேயும் போயிடாத, மேடையிலேயே இரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அப்புறமா அரட்டை அடிக்கலாம் என்றார் அவன் நிலை புரியாமல். சரிம்மா என்றான் அவன் தன் படபடப்பை அடக்கி கொண்டு. அதே நேரம் மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த ஐயர் அவனை அழைத்து, தம்பி கொஞ்சம் கிட்ட வாங்க என்று அழைக்க, என்ன சுவாமி என்று அவன் அருகில் வந்து குனிந்து அமர, தம்பி நீங்க தான் பொண்ணோட அண்ணனா, மாப்பிள்ளை மாதிரியே இருக்கீங்க என்றவர் ஒரு மர்ம சிரிப்பு சிரித்து கொண்டு, பொண்ணை அழைச்சி வர சொல்லுங்க, நாளை ஆயிடுச்சு என்றார். சரி என்று எழுந்து கொண்டவன், இந்தாள் என்ன லூசா, என்னமோ சைலா போஸ்ட பார்த்த மாதிரி என்னை பார்த்துட்டு வழியிறாரு, மாப்பிள்ளை எதுக்கும் ஒரு ஸ்டெப் தள்ளி தான் உட்கார சொல்லணும் என்று எண்ணியபடி அவன் மணப்பெண் அறை நோக்கி நடந்தான். அன்பு அந்த கதவை தள்ளவும் அதே நேரம் ஆதிரை வெளிவர முயற்சிக்க இருவரும் எதிர்பாராமல் மோதிக்கொண்டனர். ஆதிரை தன் கையில் வைத்திருந்த பூக்கள் அடுக்கியிருந்த தட்டை அவன் இடித்த வேகத்தில் கீழே தவறவிட்டு இருந்தாள். அவள் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு கீழே குனிந்து மறுபடியும் பூக்களை தட்டில் அடுக்கினாள். அன்பும் அவளுக்கு உதவியவாறே, ஏண்டி பார்த்து வரமாட்டியா என்றான். அவளோ, நீங்க எரும மாடு மாதிரி வந்து மோத வருவீங்கன்னு யாரு கண்டா என்று சொல்ல, எரும மாடா, ஓங்கி கன்னத்துல வச்சன்னா தெரியும் என்று அவன் முறைக்க, வெப்பீங்க, நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி பாரு, நீங்க என்ன செஞ்சாலும் சும்மா இருக்கிறதுக்கு என்றவள் தன் உதடுகளை சுளித்து விட்டு சென்றாள். அன்புக்கோ குப் என்று வேர்க்க தொடங்கிவிட்டது. யாரும் அறியாமல் தன் கைக்குட்டையை எடுத்து துடைத்து கொண்டவன், சினிமால கதையெல்லாம் ஹீரோ இந்த மாதிரி சீனை அசால்ட்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டுறாங்க, ஆனா நமக்கு இப்படி கை கால் எல்லாம் நடுங்குதே என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டான். அடுத்த 10 நிமிடத்தில் மாப்பிள்ளை அழைப்பு முடிந்தது. அன்பு கார்த்தியரியில் மாப்பிள்ளையை அமர வைத்துவிட்டு அவர்கள் பின்னால் நின்று கொண்டான். அவன் கண்கள் கீழே அமர்ந்திருந்த சிவகாமியை தேடியது. அவரும் அவனைத்தான் பார்த்து கொண்டு இருந்தார். வெற்றி உனதே என்பது போல் அவர் கை காட்ட, ஆமா இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கூட்டத்துல தருமடி இருக்கு, குலசாமி என்னை காப்பாத்துப்பா என்று மனதுக்குள் வேண்டியபடி தன் வேஷ்டியின் பாக்கெட்டில் கைவிட்டு அந்த தாலிச்சங்கிலியை கையில் எடுத்தான். அதே நேரம் ஐயர் கெட்டிமேளம் என்று சத்தமிட்டு ஒரு கை உயர்த்தி வாத்தியக்காரர்களுக்கு சைகை செய்ய அனைவரும் எழுந்து நின்று அர்ச்சனையை தூவி வாழ்த்த கார்த்தியா கழுத்தில் மணமகன் 3 முடிச்சிட்டு தன்னவள் ஆக்கியிருந்தான். அனைவரும் வாழ்த்தி அமரப்போன தருணம் மறுபடியும் ஐயர் கெட்டிமேளம் என்று கையசைத்து மந்திரத்தை ஒலிக்கச் செய்ய அன்பு செல்வனோ தன் அருகில் நின்றிருந்த ஆதிரையின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டியிருந்தான். மொத்த சபையும் ஒரு நொடி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஸ்தம்பித்து நின்றுவிட்டது. ஆதிரைக்கோ மயக்கம் போடாத குறைதான். இவனுக்கு என்ன ஆகிவிட்டது, புத்தி எதுவும் பிறண்டு விட்டதா என்று அவன் கட்டிய தாலியை கழட்டி எறியத்தான் அவள் கைகள் பரபரத்தன. பகுதி 20. அந்த மொத்த கூட்டத்தின் கண்களும் புதிய மணமக்களாக மாறியிருந்த அன்பையும் ஆதிரையையும் தான் பார்த்து வெறித்து கொண்டிருந்தன. ஆதிரை செய்வது அறியாது தடுமாறி போனாள். அனைவரின் பார்வையும் ஆதிரையை சங்கடத்தில் ஆழ்த்த அவமானத்தில் அவள் கண்கள் பனித்தன. அவள் சம்மதமின்றி அவன் பூட்டிய தாலிச்சங்கிலியை தூக்கி எறிந்தால் என்ன என்று ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனால் மறுநிமிடமே அந்த செயல் மாணிக்க மாமாவின் மொத்த குடும்பத்தையும் அவமதிப்பதாக தோன்றிவிடும் என்று தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவன் செய்திருந்த வேலையை அப்போதுதான் கவனித்திருந்த மாணிக்கம், அன்பு ஏண்டா இப்படி பண்ண, ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம இப்படி பண்றது முறையாகுமா, என்ன ஜென்மண்டா நீ என்றவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அன்பை அடிக்க போக, அதுவரை என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்த விசாலாட்சியோ தன் உணர்வு பெற்றவராய், அண்ணா பிள்ளை அடிக்காதீங்க என்று தடுக்க போக அதற்கு முன்பாகவே கூட்டத்தினர் மாணிக்கத்தை பிடித்து நிறுத்தி இருந்தனர். விசாலம் என்னை மன்னிச்சிடுமா, அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று மாணிக்கம் குற்ற உணர்வுடன் கூனி குறுகித்தான் சொன்னார். சரி மாணிக்கம், நடந்தது நடந்துருச்சு, அன்புக்கு ஆதரையத்தான் பிடிச்சிருக்கு போல, என்ன நம்மகிட்ட சொல்லிட்டு செஞ்சிருந்திருக்கலாம் என்று சிவகாமி சொல்ல, அடி பாவி கிளவி என்னமா நடிக்குது, இதைத்தானே நேத்து முழுக்க நான் சொன்னேன், ஆதர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு பண்ணலாம்னு எவ்வளவு கெஞ்சின, அதுக்கு வேண்டாம் அன்பு, ஆதரை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப அப்படியே மாத்தி பேசுறத பாரு, அடுத்து என்கிட்ட தனியா சிக்கட்டும் அப்ப வச்சுக்கிறேன் என்று மனதுக்குள் மருகிக் கொண்டு இருந்தான் அன்பு. தூரத்தில் அவன் கண்கள் நீத்துவை சிறு வன்மத்துடன் பார்க்க அவளோ தன் கண்களை துடைத்துக் கொள்வது தெளிவாக தெரிந்தது.
அவனுக்கோ அவளால் ஏற்பட்ட காதல் காயங்களுக்கு மருந்திட்ட திருப்தி உண்டாகி இருந்தது. மறுநிமிடமே சேட்டு நீத்து கையை பற்றியபடி அன்பை முறைத்து பார்த்தவர், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று வெளியேறி இருந்தார்கள். அப்போது அவர்கள் உறவில் பெரியவர்கள் முன்வந்து, விசாலாச்சி, அன்பு பண்ணது தப்புதான், ஆனா இது உன் பொண்ணோட வாழ்க்கை, நீ அவளை கொஞ்சம் கூட்டிட்டு போய் அவ மனசுல என்ன இருக்குன்னு கேளு, அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுக்கலாம் என்று சொல்ல, அதெல்லாம் தேவையில்லையா, அன்பு தங்கமான பிள்ளை, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா தம்பி அந்த பொண்ணு நீத்துவை தான் கல்யாணம் பண்றதா இருந்தது, அந்த பொண்ணு இனி அவங்க வாழ்க்கைக்கு வரமாட்டான்னு மட்டும் அன்பு உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க, நான் இப்பவே என் பொண்ணை அவங்க மருமகளை அனுப்பி வச்சிடுறேன் என்று விசாலாட்சி சொல்லி முடித்தார். தம்பி சொல்லுப்பா, அவங்க கேட்கிறது ரொம்ப நியாயமான வாக்குறுதி தான், நீ அவங்க கேள்விக்கு என்ன சொல்ல போற என்று கேட்டார்கள் அந்த பெரியவர்கள். என் வாழ்க்கையில் இனி நிச்சயம் நீத்து இல்லை, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை தாராளமா நம்பலாம் என்று அவன் உறுதியாக சொல்ல, அப்புறம் என்ன மாணிக்கம், விசாலம் தரப்புலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, மேடையில் 2 ஜோடிக்கு சேர்த்து மற்ற சடங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடலாமே என்று பெரியவர்கள் கேட்க, இருங்க, பொண்ணு வீட்டு சம்மந்திக்கும் எதுவும் ஆட்சேபனை இருக்கான்னு கேட்போம் என்று அவரை பார்க்க, அவர் மனமோ முன்பு சேட்டுவுக்கு பயந்து அன்புக்கு செய்த துரோகங்களுக்கு இதை பிராயச்சித்தமாகவே நினைத்தார். அதனால் என்ன, 2 பேருக்கு சேர்த்தே நடத்திடலாம் என்று இன்முகத்துடன் சொல்லியிருந்தார் சதாசிவம். அதை கேட்டு நிம்மதி கொண்டார் பார்வதி. மகன் செய்த செயல் அதிர்ச்சியை கொடுத்தாலும் ஆதரிதான் இனி அவர்கள் மருமகள் என்பதை நினைத்து அவர் உள்ளம் பூரித்துதான் போனது. கார்த்திகாவுக்கும் அதே சந்தோஷம்தான். அந்த திமிர் பிடிச்ச நீத்துவை எப்படி அண்ணின்னு கூப்பிடுறதுன்னு மனசுக்குள்ள கவலைப்பட்டேன், நல்ல வேளை, கிரேட் எஸ்கேப் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். ஆனா அன்புக்கும் ஆதரிக்கு எப்பவுமே ஒத்து வராதே, இவன் எப்படி அவ கழுத்துல தாலி கட்டினா, அந்த மர்மம் தான் என்ன புரியவே இல்லை. எது எப்படியோ ஆதிரியை இனி பிரிய வேண்டிய அவசியமில்லை என்று அவள் நெகிழ்ச்சி கொள்ள, சிவகாமி மனதிலோ தான் போட்ட கணக்கு சரியாக நடந்து அரங்கேறியதில் நிம்மதி பரவியிருந்தது. ஆதிரி அன்பு அருகில் ஜோடியாக நிற்க வைக்கப்பட்டாள். அவர்களின் சொந்தக்கார பெண் என்பதால் ஆதிரியை அனைவரும் அறிந்திருந்தனர். விசாலாட்சி இத்தனால கஷ்டப்பட்டதுக்கு அவ மகளுக்கு நல்ல வாழ்க்கையாவே அமைஞ்சிடுச்சு என்று சிலரும், ஐடி கம்பெனில ₹1,00,000 சம்பளம் வாங்குற பிள்ளைக்கு கூட இப்படி நிலைமையா, அவ தலையெழுத்தை இவன் மாத்தி எழுதிட்டானே என்று சிலரும், விசாலாட்சி கொடுத்து வச்சவ, சமையல் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவ பைசா செலவு இல்லாம இவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு அனுப்பி வச்சிட்டாளே என்று பொறாமையில் சிலரும் அங்கலாய்த்து கொண்டனர். போச்சு போச்சு, பேச்சுலர்ஸ் பார்ட்டி போச்சு, சரக்கு போச்சு, எல்லாம் போச்சு என்று அன்புவின் கல்லூரி நண்பர்கள் புலம்பிக் கொண்டு இருக்க, ஐயையோ என்னடா இந்த கிறுக்கன் இப்படி பண்ணிட்டான் என்று சேகரும் விமலும் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டனர். அங்கு இருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க, ஆதரிதான் வெறும் இயந்திரமாக அன்பு அருகில் உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட முகத்துடன் கற்சிலையாக நின்றிருந்தாள். அவர்களுக்கு சூடிக்கொள்ள பூமாலைகள் வரவழைக்கப்பட்டு இருந்தன. அந்த 2 ஜோடிகளையும் புகைப்படக்காரர்கள் வளைத்து வளைத்து படம் எடுத்தனர். அன்பும் ஆதிரியும் கடனே என்று மேடையில் நிற்பது அவர்கள் குடும்பத்தினருக்கு பளிச்சென தெரியத்தான் செய்தது. அரை மணி நேரத்தில் மேடை வந்து இருந்த பார்வதியிடம், அத்தை எனக்கு அசதியா இருக்கு, நான் உள்ள போகட்டுமா என்று நலிந்த குரலில் கேட்டாள் ஆதிரை. அவள் நிலையை நன்கு உணர்ந்திருந்த பார்வதி அதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்த பிடிக்காமல், சரிமா, நீ வேணா கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடு, அன்பு நீ ஏன் கூட வா என்றார். ஆதிரைக்கு அப்பாடா என்று இருக்க அவள் அடுத்த நொடியே மணப்பெண் அறைக்குதான் சென்று விட்டாள். அன்புக்கோ தன் தாயின் அழுத்தமான குரல் எச்சரிக்க, சரி சமாளிக்கலாம், அம்மா தானே என்று மேடையை விட்டு கீழே இறங்கினான். அதற்கு முன் அந்த சூனியக்கார கிழவி எங்கே என்று தேடியவன் அவரை கைபேசியில் அழைத்தான். ரிங் போக 3வது அழைப்பில் உயிர் கொடுத்தவர், தம்பி எனக்கு இங்க கொஞ்சம் பாயாசம் ஊத்து என்றபடி சாப்பிட்டு கொண்டே, சொல்லு அன்பு, என்ன விஷயம் என்றார் சிவகாமி. ஏ கிழவி, நான் அவமானத்துல விஷம் சாப்பிட தேடிட்டு இருக்க, உனக்கு பாயாசம் கேக்குதா என்று அவன் கத்த, உனக்கு இல்லாததா, அப்புறமா வாங்கி தரேன் என்றார் சிவகாமி. பாயாசமா விஷமா எதை சொல்லுது என்று யோசித்தவன், உனக்கு லொல்லு ஜாஸ்தியா போச்சு கிழவி, இன்னும் 5 நிமிஷத்துல மேடைக்கு பின்னாடி வர, இல்ல அவ்வளவுதான் என்று அவன் எச்சரிக்கும் குரலில் சொல்லியபடி போனை வைத்திருந்தான். அதே நேரம் அவன் அருகில் வந்திருந்த பார்வதியோ, அன்பு வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றார். சரி வாங்க என்றவன் மேடைக்கு பின்னால் யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்றான். அதுவரை காத்திருந்த பார்வதி அவன் காதை திருகி, ஏண்டா உனக்கு ஆதரவை பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கிட்ட இப்படி சபையில வச்சு திடுத்துப்புன்னு தாலியை கட்டின என்று அதட்ட, அம்மா காது வலிக்குது, விடுங்க நான் சொல்லிடுறேன் என்று அவன் கெஞ்ச, கையை எடுத்தவர், ஏண்டா இப்படி பண்ண, அவளுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும், சந்தோஷமா தொடங்க வேண்டிய உங்க வாழ்க்கையை இப்படி ஒரு சங்கடத்துல தொடங்கி வச்சிருக்க, அம்மா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சேட்டு அவ மகளுந்தாமா என்று அன்பு அனைத்தையும் வேதனையுடன் கொட்டி தீர்த்தான்.
அதை கேட்ட பார்வதி மனமோ தன் மகன் எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கடந்து வந்து இருக்கிறான் என்று அதிர்ந்துதான் போனார். தன் மகனின் சோர்ந்த முகத்தை கண்டவருக்கு அவனது வேதனை நன்கு புரிய, இத்தனை வழி உனக்குள்ள எப்படிடா வச்சு அடக்கிட்டு இருந்த என்று தன் செல்ல மகனின் தலையை வருடிவிட்டவர், ஆனாலும் ஆதரக்கிட்ட ஒரு வார்த்தை அனுமதி கேட்டு இருக்கணும் அன்பு, நீ மட்டும் எதையும் மறைக்காம என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் வேற ஏதாவது நல்ல யோசனையா சொல்லியிருப்பேன்ல, இல்லைன்னா வயசுல பெரியவங்க நம்ம பாட்டி அவங்க கிட்டையாவது ஏதாவது யோசனை கேட்டு இருக்கலாமே என்றார். அன்புவுக்கோ எங்காவது மோதிக்கொள்ள வேண்டும் போல்தான் இருந்தது. அம்மா என்று அலறியே விட்டான் அவன். பார்வதி அவனை புரியாமல் பார்க்க, இந்த மோசமான ஐடியாவை கொடுத்து என்னை மிரட்டி தாலி கட்ட வச்சதே உன் மாமியார் கிளவிதான். போடா, அத்தெல்லாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவங்க மேல பழி போடுறியா என்று அவர் நம்பாமல் கேட்க, யாரு, நான் பழி போடுறேனா என்றவனுக்கு அடுத்த சுவர் அருகில் அந்த குரல் தெளிவாக கேட்க மெல்ல எட்டி பார்த்தான். பாட்டிதான் பேசிக்கொண்டிருந்தார். தன் வாயில் ஒரு விரல் வைத்து தன் தாயை அமைதியாக வரச் சொன்னவன், உங்க மாமியார் செய்யற வேலையை பார்க்கலாம் வாங்க என்று அழைத்து காட்டினான். சுவாமி, இந்தாங்க பணம், 2வது தடவை மந்திரம் சொன்னதுக்கு என்று பாட்டி நீட்ட, பாட்டி இது எனக்கு, வாத்தியக்காரங்களுக்கு பணம் தனியா கொடுங்க என்று ஐயர் கேட்க, சரி பரவாயில்ல இந்தாங்க என்று கொடுத்து அனுப்பினார். அடுத்ததாக நின்ற இருவர் அருகில் வந்தவர், ஆஹா வேலுச்சாமி, நல்லாதான் பேசின, இந்தா உனக்கு பணம் என்று மாணிக்கத்தை மேடையில் சரிக்கட்டி பேசிய அந்த பெரியவர்களுக்குத்தான் பணம் வழங்கி கொண்டிருந்தார் பாட்டி. அதை பார்த்த பார்வதியும் அன்புவும் வாயில் கை வைத்து கொள்ள, ஏமா என்னம்மா இது, ஏதோ கொள்ளக்கூட்டத்து தலைவி போல அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளோ வேலை பார்த்துருக்கு, அந்த ஐயர் என்கிட்ட அதுக்கு தான் வழிஞ்சாரோ என்று அதிர்ந்துதான் போனான் அன்பு. பார்வதிக்கோ தன் கண்களை நம்பவே முடியவில்லை. அதற்கு மேல் பொறுக்க முடியாத பார்வதி நேராக தன் மாமியார் முன் சென்று நின்றாள். அத்தை, என்னத்தை இதெல்லாம், சின்ன பையன் உங்ககிட்ட யோசனை கேட்க வந்தா வயசுக்கு தக்க யோசிக்காம இப்படியே அவனை நடந்துக்க சொல்லி மிரட்டி இருப்பீங்க என்று கேட்க, சிவகாமியோ பார்வதியிடம் சொல்லிவிட்டான் என்று புரிந்து கொண்டவர், இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை வந்து கேள்வி கேட்கிற, அன்பு உனக்கு பிள்ளை மட்டும் இல்ல, என் பேரனும் தான், அவன் அந்த கலிசட நீத்துவன் நினைச்சுக்கிட்டே தேவதாஸ் மாதிரி வாழ்க்கையை வீணாக்கணும்னு ஆசைப்படுறியா? அது மட்டும் இல்ல, அந்த சேட்டு இவன் கடன் மொத்தத்தையும் திருப்பி கொடுத்தாலும் இன்னும் அந்த பாக்கி இருக்கு, அந்த வட்டி இருக்குன்னு ஏதாவது சாக்கு சொல்லி அவனை நீத்து கழுத்துல தாலியை கட்ட சொல்லி மிரட்டிக்கிட்டே தான் இருப்பான். இப்ப சேட்டுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், அவன் என்ன சதி பண்ணாலும் அன்பு வாழ்க்கையில இனி அந்த ராட்சசிக்கு இடம் கிடையாதுன்னு. நாம அதை இன்னைக்கு ஆணித்தரமா தெளிவா படம் போட்டு காட்டியாச்சு அவங்களுக்கு. நான் உன் பையனை அந்த மோசமான கும்பல்ல இருந்து காப்பாத்தி கொடுத்திருக்கேன்னு நீ எனக்கு நன்றி சொல்லணும், அதை விட்டுட்டு என்ன வந்து கேள்வி கேட்கிற என்று சிவகாமி சொல்ல, எல்லாம் சரிதான் அத்தை, ஆனா ஆதர மனசு விசாலாட்சி மனசெல்லாம் சங்கடப்படும்னு நீங்க ஏன் யோசிக்க மறந்துட்டீங்க, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு என்று பார்வதி கூற, இது நிச்சயம் கசப்பான வைத்தியம்தான் பார்வதி, ஆனா இது நிச்சயம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும், அதையும் நீ நம்பணும். அது மட்டும் இல்ல, விசாலம் ஆதரைக்கு வெளியில மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சதும் நீ எவ்வளவு கவலைப்பட்டன்னு எனக்கு தெரியாதா என்று போட்டுடைக்க அதிர்ந்து விழித்தான் அன்பு. பதறிப்போன பார்வதி, இப்ப எதுக்குத்தான் அதெல்லாம் என்று அவரை மேலும் பேச விடாமல் தடுக்க, எதுக்கு பார்வதி பயப்படுற, நீ முன்னாடி ஆசைப்பட்டத உன் மகன் இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிட்டான் என்று சிவகாமி சொல்ல, ஓ அப்ப அந்த தைரியத்துலதான் நீங்க இப்படி என்னை இப்ப மாட்டி விட்டுருக்கீங்க என்று அன்பு கோபமாக கேட்க, அதே நேரம் அவர்களை தேடி விமலும் சேகரும் அவசரமாக ஓடி வந்து இருந்தனர். அன்பு, நம்ம பயந்தது நடந்துருச்சு, நம்ம கம்பெனியை சேட்டுக்கிட்ட வாங்கின கடனுக்காக போலீஸ் சீல் வைக்க வந்திருக்கு என்று பதட்டத்துடன் சொன்னான். ஆனால் இது அன்பு எதிர்பார்த்ததுதானே, அவனும் அதற்கு தயாராகத்தான் இருந்தான். அவன் அனைத்து ஆவணங்களையும் பணத்தையும் தயாராக வைத்திருந்தவன் அவர்கள் வக்கீல் மூலம் போலீசிடம் ஒப்படைத்திருந்தான். எல்லாம் சரியாக முடிந்த பின்தான் அவனுக்கு நிம்மதி மூச்சு வெளிவந்தது. கம்பெனிக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்று அறிந்ததும் நண்பர்கள் மூவரும் நிம்மதி கொண்டனர். கார்த்திகாவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அன்பு குடும்பத்தினர் அவர்கள் வீட்டுக்கு ஆதரியுடன் திரும்பியிருந்தனர். அன்பு அருகில் நிற்க வைத்து அவளுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்றார் பார்வதி. மாணிக்கம் அன்பிடம் பேசவே இல்லை. பார்வதி, ஆதரிக்கு என்ன வேணுமோ அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடு. ஆதர, இனி இது உன் வீடுமா, உன்கிட்ட யாராவது ஏதாவது தகராறு பண்ணா இந்த மாமா கிட்ட சொல்லு என்று அன்பை நோக்கி முறைத்து விழித்துவிட்டு சென்றார். அன்பு மனமோ பழைய நாட்களை ஓட்டி பார்த்தது. இவருக்கு எப்பவும் பெத்த பிள்ளையை விட இந்த ஆதரை தான் வசதி. அன்னைக்கு கூட பெத்த பிள்ளைன்னு யோசிக்காம இவளால தானே என்னை பெல்ட்டால அடிச்சாரு. இப்ப இந்த கிளவியால நானே என் தலையில மண்ணை போட்டுக்கிட்டேன். என்னால எப்படி இவளை மனைவியா ஏத்துக்க முடியும் என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டுதான் இருந்தான் அன்பு.